இப்போ ஜாதகமே தெரியாது, ஜோசியத்தை போகலை, நீங்கள் ஜாதகத்தை நம்புறது இல்லை. ஆனால் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், யாரை சேர்த்துக்கிறதுன்னு தேடுறீங்க. நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை, எந்த கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக ஒற்றுமையாக உங்கள் கண்ணுதலில் குடும்பம் நடத்துகிறாங்களோ அவங்கள சேர்த்துக்கோங்க, உங்கள் தொழிலுக்கு பிரச்சனை வராது. இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து பெட்ரோல் பங்க் நடத்துறாரு. அந்த பெட்ரோல் பங்க் நடத்துகிற ஜாதகத்தில் என்ன வலுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் தான் அனைத்து தொழிலுக்கும் அதிபதி. என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து இணையக்கூடாது, என்னென்ன ராசிகள் இணையணும், இணைந்தாலும் அவங்க எந்த தொழில் எடுத்து பண்ணா. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட MS ராமலிங்கம் சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஓகே சார், இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, நான் நிறைய குழந்தைங்க வந்து ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறாங்க. அந்த டிகிரி சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில வந்து அவங்க பாக்குறது கிடையாது. சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய தாத்தா அப்பா எல்லாரும் செஞ்சுட்டு வர அந்த குல தொழில வந்து செய்யறது கிடையாது. எதுக்குமே சம்மந்தப்படாம வேற ஒரு தொழில் எடுத்து சில பேர் அதுல முன்னாடி போயிடுறாங்க, சில பேர் அதுல வீழ்ச்சியில இருக்கிறாங்க, சில பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த தொழிலை விட மாட்டாங்க. ஏன் சார், இது எதனால வருது? நம்ம அடிப்படையாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி அவர் இந்த உலகத்தின் பார்வைக்கு வருவார். இப்போ நீங்களே இருக்கிறீங்கன்னா ஒரு 13-14 வயசு வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. உங்க பேர் கூட உங்க ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் இது யார், இந்த பொண்ணு பேர் என்ன, இது யார், இன்னார் மகளா, இன்னார் தங்கச்சியா, இப்படிங்கிறது விசாரிக்கப்படும். கண்டிப்பா இந்த வயதுகள் வருகிற போதுதான் இந்த உலகம் உங்களை ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லி உங்க பக்கம் தள்ளுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த விசாரணைகள் எல்லாமே. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு பையன் வந்து இப்போ உதாரணமா ஒரு பெரிய தொழில் பண்றாரு ஒருத்தர், அவர் பையன் அந்த தொழிலுக்கு போக மாட்டான்றான், அவர் வேற ஒரு தொழிலுக்கு போறேன்ட்டு போறாரு. இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து பெட்ரோல் பங்க் நடத்துறாரு. அந்த பெட்ரோல் பங்க் நடத்துற ஜாதகத்துல என்ன வலுவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் தான் அனைத்து தொழிலுக்கும் அதிபதி. தொழில் காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்பர் 1 சனி பகவானைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப நீங்க ஜாதகம் கொண்டு வரீங்க, சார் நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா சார், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், என் ஜாதகத்தை பார்த்து ஏதாவது சொந்த தொழில் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல தேடுறது சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு தேடுவேன். அப்ப சனீஸ்வர பகவான் தான் உங்களை சுயமாக சொந்தமாக அந்த இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் பாதையில அனுப்புற கிரகம் சனீஸ்வர பகவான். இப்போ ஒருத்தர் பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறாரு, அவருக்கு வந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். 6ஆம் இடத்துல இருப்பாரு, 10ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த மாதிரி எங்க இருந்தால் அந்த ஜாதகர் வேகமாக உழைப்பார், ஆசைப்பட்டு உழைப்பார் அப்படிங்கிற இடத்துல 3, 6, 11, 10 போன்ற இடங்கள்ல இந்த 3, 6, 10, 11 தான் நாங்க வந்து உபஜய ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்துட்டா சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடியது அனைத்தும் அவரோடது. பெட்ரோல், டீசலு, ஆயில் சம்மந்தப்பட்டது, கல் வியாபாரம் பண்ணுறது, மலையை உடைக்கிறது, மண்ணை தோண்டி விற்கிறது, மணல் வியாபாரம் பண்ணுறது, மினரல்ஸ் விற்கிறது, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாம் அதில் வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இது எல்லாம் ஒருத்தருக்கு சூட்டபிளாக இருந்ததுனால தான் அவர் தொழில் பண்ணுறாரு. ஆனால் அந்த பையனாக பிறந்தவருக்கு இது எதுவுமே இருக்காது. அவர் ஜாதகத்தில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சூப்பரா குரு பகவான் சூப்பரா இருப்பார், இல்லாட்டி சுக்கரன் ரொம்ப பிரமாதமா இருப்பார். இப்ப சுக்கரனோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பளிச்சுன்னு வாழ்றது, இந்த லௌகிக வாழ்க்கையில போறது, சினிமா, எழுத்து, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஏரியாக்கள்ல வேலை பார்க்கறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அம்சம். அப்ப இந்த பையனை பாருங்க, சனி பகவானுடைய அம்சம் என்பது கடினமான உழைப்பு, சுக்கரன் அம்சம் என்பது உழைப்பே இல்லாமல் அப்படி ஈஸியா ஒரு அதுலயும் உழைப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது இல்ல, அந்த மாதிரி பாதையில வெற்றி பெறுவது, அதை விட இலகுவா நிறைய சம்பாதிக்கிறது, இப்படி வந்து மாட்டும். இது இவங்க 2 பேரும் அப்பனும் பிள்ளையுமா பிறந்துருவாங்க. இது என்ன ஆகும்னா, ஒரு சில குறிப்பிட்ட வயதுகள்ல அந்த குடும்பத்துல பெரும் பிரளயமே நடக்கும். என்ன சொல்லுவாருன்னா அவங்க அப்பா, உனக்காகத்தான்டா நான் இத்தனை பங்க் ஆரம்பிச்சேன், உனக்காகத்தான் இந்த கல்குவாரி நடத்திட்டு இருக்கிற, உனக்காகத்தான் இத்தனை லாரியை வச்சுட்டு மணல் வியாபாரம் பண்ற, நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி இதை விட்டு போட்டு நான் சினிமாவுக்கு போறேன், இல்ல சிட்டிக்கு போறேன், இல்ல நான் வந்து வேற மாதிரி தொழில் பண்ண போறேன்றியே, இப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்கவாதங்கள் நடக்கும். அந்த தர்க்கவாதத்தில் ஜாதகத்தை தொடவே மாட்டாங்க. ஏனென்றால் இது ஒரு எமோஷனல் பாண்டிங்ல நடக்கக்கூடிய தர்க்கவாதம். அதுக்கப்புறம் தான் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு ஜோசியரை தேடி போவாங்க. அங்க போகிற போது நாங்க சொல்லுவோம், இல்லைங்க இது உங்களுடைய தொழில்,
இது உங்களுக்கு தான் சூட் ஆகும். இதை உங்க பையன் செஞ்சாருன்னா இதை புறம் ஊத்தி மூடி கழுவி மூடிடுவாரு, பண்ண வேண்டாம். அப்ப நீங்க எங்க போகணும், இந்த மாதிரி தொழிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு அப்பா வந்து டாக்டர், தாத்தா டாக்டர், அப்பா டாக்டர். ஆனா அந்த பையனும் டாக்டரா வந்தா தான், அப்பா டாக்டர் தாத்தா டாக்டர்னா டெஃபினட்டா அவங்க சொந்த கிளினிக் கட்டியே முடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த பையனும் டாக்டரா வந்தா தான், அல்லது அந்த பொண்ணும் டாக்டரா வந்தா தான் அந்த சொத்துக்கள் பராமரிக்கப்படும். இப்ப மத்த தொழிலாவது வித்து முடிச்சிடலாம். இந்த டாக்டர் தொழில கொண்டு யாருக்கு விப்பீங்க? அப்ப விற்க முடியாது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் டாக்டர் படிக்க மாட்டேங்கும், இவங்க படின்னு போட்டுவாங்க. இது அந்த +2ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த +2 10th இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் பெரிய லெவல்ல தர்க்கவாதங்கள் நடக்கும் வீட்டுக்குள்ள. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா அது +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஜோசியரை பார்க்க போனா நாங்க சொல்லுவோம், இல்ல இந்த குழந்தை டாக்டர் ஆகாது, இது ஏதாவது படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கும், இல்ல இந்த ஊர்லயும் இது இருக்காது, இது கண்டிப்பா தூரங்கள்ல போய் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட கிரக வாய்ப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு குரு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தனுசு லக்னம், அந்த குழந்தைக்கு தனுசு லக்னம், லக்னத்துக்கு 12ல விருச்சகத்துல குரு இருக்கிறாருன்னா அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ்ல இருந்தே கற்பனை பண்ணும், ஏரோப்ளைன்ல பறக்கணும், அந்த அங்க போய் சிங்கப்பூரை பார்த்தேன், சினிமால பார்த்தேன், சூப்பரா இருக்கு, அந்த டவரை போய் பார்க்கணும், அதுல ஏறி பார்க்கணும். இப்படி கற்பனை பண்ணி 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 அதற்கு தகுந்தபடி தன்னை உருவாக்கி, அதுக்கு தகுந்தபடி தன் கல்வியை தீர்மானிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தன் பாதையை கொண்டுட்டு போகும். எங்க வீட்டுல பெரிய டமால் நடக்கும். கண்டிப்பாக அது ஜாதகம் என்ன சொல்லுதோ அதன்படி அந்த குழந்தை போய் செட்டில் ஆகும். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இது உள்ளூர்ல வாழுமா, வெளியூருக்கு போகுமா, அதே மாதிரி ஒரு கிராமத்துல இருக்க குழந்தை அட்லீஸ்ட் பக்கத்தூருக்காவது போயிருமா, வெளிநாட்டுக்கு போகுமா, இப்படிங்கிற அனைத்து செய்திகளுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற போதே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு பெரிய தலைவலி நீங்கும். நிச்சயமா சொல்லிடலாம், இந்த குழந்தை கலெக்டர் ஆகும், இல்ல இது டாக்டர் ஆகும், இல்ல இது டாக்டர் ஆகாது, இது வெளிநாட்டுக்கு போகும், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கும், இல்ல அக்கௌண்ட்ஸ் தான் படிக்கும், இப்படிங்கிற பூராத்தையும் சொல்ல முடியும். அப்ப அந்த பாதையில நம்ம அனுப்புற போது அந்த குழந்தைக்கும் நல்லா இருக்கும், பெற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட தகராறுகள் நிறைய வருவது உண்டு. எப்பொழுதுமே பாருங்க, ஒரு 4-5 ஜெனரேஷன் கண்டினியூவா ஒரு தொழிலை கண்டினியூ பண்ண பரம்பரைகள் உலகத்திலே இல்லை. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அரசியல்லையும் கூட அது பொருந்தும். நிறைய பேர் சும்மாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, 3வது ஜெனரேஷன் தோத்து போவாங்களாமே, 4வது ஜெனரேஷன் தோத்து போயிடுமாமேன்னு சொல்றாங்க. அது தகுந்த மாதிரி சில காட்சிகள் எல்லாம் அவன் பாக்குறோம். அந்த மாதிரி எந்த தொழிலுமே, ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அந்த தொழில் இருந்தா இன்னொரு குடும்பத்துக்கு அந்த தொழில் எப்படி போய் சேர்றது? இவங்க மூணு தான் இன்னொருத்தருக்கு போய் சேரும். இப்படியான விதிகள்ல பாத்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே சார். சார், இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? நிறைய இப்ப இருக்கு. எங்க பார்த்தாலுமே நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டீ கடை வச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு கேக் கடை வச்சிருக்கோம்னு ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு அந்த குரு சுக்கிரன் வந்து இருக்கணும். இப்ப சுக்கிரன் சொன்னீங்க, ரொம்ப உழைப்பு தேவைப்படாது, ஆனா அவங்க சம்பாதிச்சிருவாங்க, இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்க. சோ அந்த அமைப்புல இருக்கிற 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா சண்டை வருங்க சார். இதுல இன்னொன்று இருக்குமா, இந்த பார்ட்னர்ஷிப் யாருக்கு பொருந்தும் அது முதல்ல. ஓகே சார். அதாவது இதை சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஜாதகமே தெரியாது, ஜோசியர்கிட்ட போகல, நீங்க ஜாதகத்தை நம்புறது இல்ல, ஆனா நான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், யாரை சேர்த்துக்கிறதுன்னு தேடுறீங்க. நீங்க வேற ஒண்ணுமே இல்ல, எந்த கணவன் மனைவி ரொம்ப சிறப்பா ஒற்றுமையா உங்க கண்ணுதல்ல குடும்பம் நடத்துறாங்களோ அவங்கள சேர்த்துக்கோங்க, உங்க தொழிலுக்கு பிரச்சனை வராது. அது தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குமே சார். கண்டுபிடிக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி குடும்பத்தை சொல்லுகிற இடம். அதே 7ஆம் இடம் தான் கூட்டு தொழிலை சொல்லுகிற இடம். அப்ப 7ஆம் இடம் என்பது ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கிள் ஆகி போகக்கூடிய தன்மை என்பது இருந்தால் அது முதல்ல மனைவியிடம் இருக்கும். அந்த மனைவியிடமே அந்த கூட்டு தொழிலுக்கு உண்டான, அந்த கூட்டு குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான அருகதையை அந்த ஆணோ அல்லது பெண்ணோ இழந்திருந்தால், நீங்க அவங்க தெரியாதனமா ஜாதகம் என்னதான் சூப்பர் ராஜயோகமாக இருந்தாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் அதே குடும்ப சண்டை, இந்த தொழிலையும் இந்த குடும்ப சண்டையாக வரும். அதனாலதான் 7ஆம் இடத்தை பார்ட்னர்ஷிப்னு வச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் 7ஆம் இடமாக இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் ரொம்ப பவர்ஃபுல் கிரகம், ஒளி கிரகம், செவ்வாய் ரொம்ப
எனர்ஜி கிரகம். இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்க்கிற போது உழைப்பதற்குண்டான அனைத்து களத்தையும் அவங்க 2 பேரும் கிரியேட் பண்ணிக்குவாங்க. பிரமாதமா கம்பெனி டெவலப் ஆகும். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியை கெடுத்து அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற 1000 பேர் சந்தோஷமா குடும்பம் நடத்துவான், டூர் போவான். இந்த முதலாளிகள் 2 பேரும் ரொம்ப இடைஞ்சல் பட்டு கடைசியில அந்த தொழில் யாருக்காக வித்துட்டு போகிற மாதிரி கொண்டு போடுவாங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்துடும். அதனால எப்பொழுதுமே இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இப்ப இந்த உலகத்தில் நீங்களே சொன்னீங்க, எங்க போய் அந்த மாதிரி நல்ல கணவன் மனைவி தேடுறதுன்றீங்க. ஒரு காலத்துல நல்ல கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை உங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. காரணம், மன நெருக்கடிக்கு தேவைப்படுகின்ற அத்தனைகளையும் கையில வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல தேவைகளை மட்டும் ஆசைகளாக்கி கொண்டோம். இன்னைக்கு ஆசைகளை தேவைகளாக்க முயற்சிக்கிறோம். அப்ப நிம்மதி கட்டுத்தான் தீரும். அதனால இதெல்லாம் பாத்துக்கணும். ஓகே சார். சார், எந்தெந்த ராசிக்காரர்கள் இணைந்தா அந்த பார்ட்னர்ஷிப்போட இது சூப்பரா இருக்கும் அப்படின்னா என்னென்ன ராசிக்காரர்கள்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதையும் சிம்பிளா அரையும் குறையுமா ஜோதிடம் தெரிஞ்சவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பாக்குறவர் ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கிறாரு, இல்ல கன்னியாகுமரியில் இருக்கிறாரு. அவர் நம்மளை தேடியா வர முடியும்? முடியாது. வர வசதியும் இருக்காது, இல்ல வர முடியாது. போன்ல கேட்க நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கு டைம் இல்லை. சோ இது ஒரு சிம்பிளா ஒரு கணக்கு போட்டுக்கலாம். இப்ப மேசம், சிம்மம், தனுசு பார்ட்னர்ஷிப் இருந்தா ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே சார். இவங்க 3 பேருக்கு ரொம்ப அழகா ஒத்து போயிடும். ஏன்னா இந்த 3மே ஒரே தத்துவார்த்தம் கொண்ட மக்கள். 3 பேருமே நெருப்புக்கு சம்பந்தப்பட்டவங்க. 3 பேரிடமும் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு கூட்டு தொழிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு, இப்ப நான் 6 மணிக்கு எஞ்சி வீட்டை விட்டு தொழிலுக்கு பார்க்க போகிற போது என் பார்ட்னர் 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புவாருன்னா எத்தனை நாளைக்கு அந்த தொழில் ஓடும்? கண்டிப்பா அரை மணி நேரம் முன்ன பண்ணவாத சேரணும்ல. அப்ப இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரே விதமான எண்ணங்கள், நேச்சர்ஸ் எல்லாம் அதுல கிரியேட் ஆகும். அந்த அடிப்படையில மேசம், சிம்மம், தனுசு சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். இதுல உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3 பேருமே கொஞ்சம் கோபக்காரங்க, டென்ஷன் ஆகிறவங்க இருப்பாங்க. ஆனா நியாயத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. தப்பு நடக்காது, பிரிவுகள் வராது, பிளவுகள் வராது. அப்ப இந்த ரிஷபம், கன்னி, மகரம் இதுல பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். நீங்க இது மாதிரிதான் நாங்க பொருத்தமே பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா, இந்த கருத்துக்களை உட்படுத்தி வச்சுக்கிட்டு தான் பொருத்தமே பார்ப்போம். திரிகோணத்துல கிரகங்கள் அமர்கின்ற போது பிரிவில்லாத வாழ்க்கை இருந்துரும். என்னதான் ஏற்றத்தாழ்வுகள், சங்கடங்கள், அடிதடி, நோய் நொடிகள், என்ன விபத்து ஏற்பட்டாலும் அவர்கள் உயிருள்ள வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட 70-80 வயசு வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைப்பான கருத்துக்கள் இருக்கும். அதாவது இவங்களும் ஒரு கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. அதாவது மனுஷன் ஒவ்வொரு விதமாக இருப்பான். இப்போ எனக்கு என்னதான் ஒரு ராசின்னு இருந்தாலும் என்னோட அப்பாவோட கேரக்டர் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும், என்னோட தாத்தாவோட கேரக்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது கூடவே இந்த ராசியும் இயங்கும். சோ இப்படி இருந்தாலும் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த மிதுனம், துலாம், கும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு மாதிரியா காலத்தை ஓட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடகம், விருட்சகம், மீனம். இந்த கடகம், விருட்சகம், மீனத்துக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க 100 வருஷம் ஒன்னா இருப்பாங்க, உயிருள்ள வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு. அப்போ குடும்பம் நடத்தி, அதாவதுங்க வீட்டுக்கு வெளியில தொழில் பண்றதெல்லாம் ஈஸி, வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த குடும்பத்தவே அருமையா நடத்த முடியும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில தொழில் ஈஸியா போயிடும். அப்ப இவங்க 3 பேருமே கடகம், விருட்சகம், மீனம் இந்த 3ல பிறந்தவங்க எல்லாருமே நீர்நிலை ராசிகளை கொண்டவங்க. எப்பொழுதுமே அழகா கொண்டுட்டு போயிடுவாங்க, பார்ட்னர்ஷிப் உடையாது. இப்படி பார்த்து பண்ணிக்கணும். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேசத்துக்கு சிம்மம் வசியம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மேசத்துக்கு சிம்மம் வசியம் அப்படிங்கிறது உண்மைதான். இதே சில பேர் பாக்குறோம், கூட்டு தொழில் பண்றாங்க. ஒரு 5 வருஷம் பார்த்தா இவங்க வீட்டுல அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுல இவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கம்பெனி கணக்கு தான். வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட போலான்னு கும்மாளா போடுவாங்க. பார்த்தா ஒரு நாள் திடீர்னு டமால்னு உடச்சு போயிருக்கு கம்பெனி, இல்ல 6 மாசம் பூட்டி போட்டுருவாங்க. இது என்னன்னா விபரீத வளர்ச்சி, விபரீத இழப்பு. ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்கிற போது இப்படி விபரீதமான வளர்ச்சியும் வேண்டாம், இழப்புகளும் வேண்டாம். இதற்கு தகுந்தபடி பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கணும். அதே மாதிரி ரிஷபம் அண்ட் தனுசு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கடினமாக உழைப்பாங்க, ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி கடைசி வரைக்கும் உருப்படாது. எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதாவது எதுவும் சேரலாம் என்பதை விட எதுவும் சேரக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்கன்னா
கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஓரளவுக்கு இந்த சமூகத்துல சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம். அதாவது ஒருத்தரோட ராசியில இருந்து இன்னொருத்தரோட ராசி 8-12 இல்லாமல் இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப காலத்துக்கு ஓடும். சரி, இப்ப ஆல்ரெடி இப்ப தொழில இருக்கிறவங்க இப்ப நீங்க சொன்னதை பார்த்து கண்டிப்பா அச்சச்சோ நம்ம கூட இருக்கிறவங்க என்ன ராசின்னு பார்த்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி பொருந்தாத ஒரு ராசியில இருந்திருப்பாங்க அவங்க. அப்படின்னா நீங்க இந்த கிரக அமைப்பை வச்சு அவங்க அதை சரி பண்ணிக்கலாமா? அதுவும் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆணும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. இந்த ஆண் மகனுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு ராசி அல்லது பார்ட்னர்ஷிப் ஒத்து போகக்கூடிய இடத்துல அவரோட மனைவியோ மகனோ இருப்பார். ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? அதனாலயும் அந்த குடும்பம் இழுத்துட்டு போகும். சூப்பர் சூப்பர். எப்படியாவது எங்கேயாவது ஒரு முடிச்சு இருக்கும், இல்லாம அவங்க சேரவே மாட்டாங்க. ஓகே 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 சார். இந்தந்த ராசிக்காரர்களும் இந்தந்த ராசிக்காரர்களும் இணைந்தா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க. சோ எந்த தொழில வந்து இந்த ராசிக்காரங்களை எடுத்தா இன்னும் அமோகமா இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது இந்த உலகத்துல எல்லா வியாபாரமும் நடக்குது. ஆமா இல்லையா? ஆமா, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஆனா சில பேர் பண்ண முடியல. கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சு எனக்கு இந்த இடத்துல வியாபாரம் பண்ண முடியலன்னு விட்டுட்டு போறாரு. அதே இடத்துல போர்டை மாத்தி ஒருத்தர் ஆரம்பிச்சு ஓஹோன்னு பண்றாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒருவருக்கு ஒரு தொழில் ஒத்து போறது இல்லை, யாரோ ஒருவருக்கு ஒரு தொழில் மட்டும் ஒத்து போகிறது அப்படிங்கறத சிஸ்டம். உதாரணமா மேசராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மேசத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது, மகிழ்விக்கிறது. உதாரணமா ஒரு கல்யாண மண்டபம் கட்டி நடத்துறது, இந்த மாதிரி போகலாம். அதே மாதிரி இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நிறைய தொழில்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பெட்ரோல் பங்க் வைக்கிறது சர்வீஸ் தான். மத்திய அரசாங்கத்தின் ஏஜென்சி இவங்க விற்கிறாங்க. இந்த மாதிரி போகலாம். இல்லை 9ஆம் இடத்து அதிபதி குருவாக இருக்கிறதுனால நிறைய மேசராசியில பரணியில பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் நகைத்தொழில் பண்ண போறேன்ட்டு போவாங்க. அதாவது நகையை வாங்குறது, விற்கிறது, இல்லை 2 பேரை வச்சு செஞ்சு விற்கிறது, இல்லை நகைக்கடையே ஒரு சின்ன இடத்துல கடை போடுறது, இதெல்லாம் போறவங்க இருக்காங்க. இதே மாதிரி மேசத்துல கிருத்திகையில பிறந்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து நான் பள்ளிக்கூடம் நடத்த போறேன், இல்லை நான் வந்து ஒரு ஒரு அட்வைசரா போக போறேன், ஒரு ஆலோசகரா போக போறேன், யூடியூப் சேனல் நடத்த போறேன், இப்படின்னு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆக அந்த மேசத்திற்கே இத்தனை தொழில்கள் வந்துடும். ஏன்னா அதுல இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப 10ஆம் இடத்துக்கு அதிபதியான தொழில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, 10 கூடையவன் சனி. ஒருவேளை அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்திருந்தா நிலச்சுவாந்தார்களா இருப்பாங்க. நிலத்தை வச்சு பூமி விவசாயம் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, கட்டட தொழில் பண்ணுவாங்க, கட்டி விற்க போவாங்க, இப்படி எல்லாம் பண்றது உண்டு. இதே ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்திற்கு சனீஸ்வர பகவான் தான் தொழிலுக்கு முக்கால்வாசியில் முழுக்க அதிபதி. அப்ப இந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான தொழில் எடுத்துக்கு போனோம்னா வண்டி வாகனங்கள் வாங்கி இயக்கலாம், ஸ்பேர் ஸ்பாட் கடை வைக்கலாம், இரும்பு தொழில் பண்ணலாம். அது எந்த இரும்பாக இருந்தாலும் வாங்கி வைக்கலாம். அதை பழைய இரும்பு வாங்கி வித்தே பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, பழைய பேப்பர் வாங்கி வித்து கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ரொம்ப வலுவா இருந்து திசையும் நடத்தி வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் பங்க் நடத்துவாங்க, கெமிக்கல் பிசினஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிக்கெட்டிங் ஏஜென்சி நடத்துவாங்க. இப்படிப்பட்ட தொழில் நடத்துறவங்க எல்லாம் இருப்பாங்க. இதே இப்போ மிதுன ராசியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். மிதுனத்திற்கு சனியும் குருவும் தொழிலுக்கு அதிபதியா வருவாங்க. அப்ப இந்த 2 பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப படிச்சுட்டு ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்கறது, பேங்க்ல உத்தியோகம் பார்க்கறது, இல்ல வந்து ஆடிட்டிங் பண்ணி கொடுக்கறது, கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் அட்வைசரா போறது, அதே மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போறது, பூமி வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பண்றது, இரும்பு வியாபாரம், இதெல்லாம் கூட அவங்களுக்கும் ஒத்து வரும். இந்த கடகராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தேவைப்படுகிற அறிவை கையில வச்சுக்கிட்டு சப்ளை பண்றவங்களா இருப்பாங்க. எந்த டவுட்டுக்கு அவர்கிட்ட போய் கேட்டாலும் பதில் சொல்லுவார். அப்ப இவங்க பெரும்பாலும் அட்வொகேட் ஆகிறது, ஆடிட்டர் ஆகிறது, ஆர்கிடெக்ட் ஆகிறது, இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல கோலோச்சக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் பாவாதிபதியும் குருவாக இருக்கிறார். செவ்வாய் வந்து 10 கூடைய தொழில்காரகனாக இருக்கிறார். இவங்களுக்கும் அந்த பூமி யோகம் உண்டு. இந்த கடகத்துல பிறந்தவங்க எப்பயா பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல ஒரு பத்திரப்பதிவு நடந்தே தீரும். அது வீடு வாங்குவாங்க, இல்ல ஒரு இடம் வாங்குவாங்க, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதே சிம்மத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுலையுமே நிரந்தரம் தெரியாது. ஏதோ இது கொஞ்ச நாள் பண்ணி பார்ப்போம், அதை கொஞ்ச நாள் பண்ணி பார்ப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தும், ஒரு 5 வருஷம் நடத்தினேன், அதுக்கப்புறம் வேற ஒரு தொழிலுக்கு போனேன், ஹோட்டல் வைக்க போனேன், இப்படி சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். வேகமா அது மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எப்போது பிஸியா இருப்பாங்க.
இவர்கள் எப்போதுமே தோற்று போனார்களா தெரியல, வெற்றி பெற்று விட்டார்களா தெரியாது. இப்படிங்கிற இந்த இப்படியே ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கக்கூடியதுல நிறைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஃபேக்டரி நடத்துறவங்க, வெளிநாட்டு தொடர்போட கம்பெனிகளை ஆரம்பிக்கிறவங்க, இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. அதனால இந்த சிம்மத்துக்கு இப்படிப்பட்ட பலன்கள் உண்டு. இப்ப இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி இருக்கு. இந்த கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு நோகாம சம்பாதிக்கக்கூடியவங்க. ஏன்னா அவருக்கு புதனுடைய அம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். அப்ப அறிவுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலம். பெரும்பாலும் பெரிய இடங்கள்ல இப்ப சிஇஓ மாதிரி வேலை பார்க்கறவங்க, இல்ல ஒரு பெரிய தனிப்பட்ட முதலாளிக்கு வலதுகரமா இருக்கக்கூடியவங்க, ஒரு மினிஸ்டருக்கு பிஏவா இருப்பாங்க, இல்ல சிஎம்முக்கு பிஏவா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய இடங்கள்ல அந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இவர்களுக்கும் பூமி யோகம் உண்டு. கண்டிப்பாக அவங்க பேர்ல சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகம் இல்லாட்டாலும் கூட அவங்களா உழைச்சி ஏதோ ஒரு காசு பணத்தை வச்சு வீடு மனை இப்படி எல்லாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சரி, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த வேலை வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி, அது தவிர்த்து அவங்க வேற ஏதாவது ஒரு தொழில் பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு அம்சங்கள் இருக்குங்களா? அது வந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்றதுதான். உதாரணத்துக்கு துலா ராசி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலா ராசிக்கு தொழில் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானும் சந்திரனும் வருவாங்க. இப்ப இவங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் நடத்துறா நல்லா இருக்கும். இந்த செயினா நடத்துறாங்கல்ல, 10-12 ஹோட்டல் நடத்துறவங்க, பெரிய லாட்ஜ் கட்டி வாடகைக்கு விடுறவங்க, சினிமா கம்பெனி நடத்துறவங்க, ப்ரொடியூசரா போறவங்க, இப்படிங்கிற பெரிய பெரிய பட்ஜெட்ல பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. பட் அதே நேரத்துல அவருக்கு இப்ப என்ன திசாபுத்தி நடக்குங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அதை வச்சுதான் அவருடைய தொழில் நகருமா, இது துவங்குவாரா இல்ல நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் அதை சார்ந்தும் வரும். இப்ப நம்ம சொல்றதை வச்சுட்டு நிறைய பேர் ஆமா சார் நான் பண்ணிட்டு இருந்தேன் சார் இப்ப மூடிட்டேன் சார் அப்படின்னு சொன்னா அது நேரம் சரியில்லை, மூடுறதா. இந்த பாருங்க, இந்த உலகத்துல எல்லாருக்குமே நேரம் நல்லா வர்றதும் உண்டு, கெட்டு போகிறதும் உண்டு. ஒரே மாதிரி 80 வயசு வரைக்கும் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க இல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு தான் தீரணும், எங்கேயாவது ஒரு சொட்டத்துல கலகலன்னு சிரிச்சுதான் தீரணும். இன்பம் துன்பம் இல்லாமல் ஒரு வாழ்றாருன்னா அவர் தெய்வ பிறவிக்கு சமம். ஓகே சார், என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து இணையக்கூடாது, என்னென்ன ராசிகள் இணையணும், இணைந்தாலும் அவங்க எந்த தொழில் எடுத்து பண்ணா ரொம்ப அழகாவும் அருமையாவும் இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா.